பைபிள் சவாலின் 169வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 34 முதல் 36 அத்தியாயங்கள் தேவனை நம்புகிறவர்களுக்கான அவரது நன்மை, விடுதலை மற்றும் மாறாத அன்பை வெளிப்படுத்துகின்றன. தாழ்மையான இதயத்துடன் தேவனை தேடும்படி தாவீது ஊக்குவிக்கிறார் மற்றும் நீதிமான்களின் ஜெபங்களை தேவன் கேட்டு அவர்களை பயத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுவிக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறார். மனிதரின் தீமையையும் தேவனுடைய பரிபூரண விசுவாசத்தையும் இரக்கத்தையும் இந்த சங்கீதங்கள் ஒப்பிடுகின்றன. இருளும் நிச்சயமற்ற சூழ்நிலைகளும் நிறைந்த உலகத்திலும் தேவன் தனது மக்களுக்கு வெளிச்சமாகவும் பாதுகாப்பாகவும் சமாதானத்தின் மூலமாகவும் இருக்கிறார். அவரது அன்பு நமது புரிதலை கடந்தது மற்றும் அவரது விசுவாசம் ஒருபோதும் மாறாது. அவருக்கு நெருக்கமாக இருப்போது நாம் பலத்தையும் நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் பெறுகிறோம். இன்று தேவனை தேடி அவரது நன்மையில் முழுமையாக நம்பிக்கை வைக்கும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 169 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 34 to 36 highlights God's goodness, deliverance, and unfailing love toward those who trust in Him. David encourages us to seek the Lord with humble hearts, reminding us that God hears the cries of the righteous and rescues them from fear and trouble. These psalms also reveal the contrast between human wickedness and God's perfect faithfulness and mercy. Even in a world filled with darkness and uncertainty, God remains a source of light, protection, and peace for His people. His love reaches beyond what we can fully understand, and His faithfulness never changes. When we stay close to Him, we find strength, hope, and joy. Let us begin today with hearts ready to seek the Lord and trust in His goodness completely. சங்கீதம் அதிகாரம் 34. Psalms chapter 34. வசனம் 1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். Verse 1. A psalm of David, when he changed his behavior before Abimelech, who drove him away, and he departed. I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. வசனம் 2. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். Verse 2. My soul shall make her boast in the Lord. The humble shall hear thereof and be glad. வசனம் 3. என்னுடைய கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. Verse 3. O magnify the Lord with me, and let us exalt His name together. வசனம் 4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். Verse 4. I sought the Lord, and He heard me, and delivered me from all my fears. வசனம் 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Verse 5. They looked unto Him, and were lightened, and their faces were not ashamed. வசனம் 6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். Verse 6. This poor man cried, and the Lord heard him, and saved him out of all his troubles. வசனம் 7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். Verse 7. The angel of the Lord encampeth round about them that fear Him, and delivereth them. வசனம் 8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Verse 8. O taste and see that the Lord is good, blessed is the man that trusteth in Him. வசனம் 9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. Verse 9. O fear the Lord, ye His saints, for there is no want to them that fear Him.
வசனம் 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. Verse 10. The young lions do lack, and suffer hunger, but they that seek the Lord shall not want any good thing. வசனம் 11. பிள்ளைகளே, வந்து எனக்குச் செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். Verse 11. Come, ye children, hearken unto me, I will teach you the fear of the Lord. வசனம் 12. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? Verse 12. What man is he that desireth life, and loveth many days, that he may see good? வசனம் 13. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டுவசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். Verse 13. Keep thy tongue from evil, and thy lips from speaking guile. வசனம் 14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துகொள். Verse 14. Depart from evil, and do good, seek peace, and pursue it. வசனம் 15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. Verse 15. The eyes of the Lord are upon the righteous, and his ears are open unto their cry. வசனம் 16. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. Verse 16. The face of the Lord is against them that do evil, to cut off the remembrance of them from the earth. வசனம் 17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். Verse 17. The righteous cry, and the Lord heareth, and delivereth them out of all their troubles. வசனம் 18. நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். Verse 18. The Lord is nigh unto them that are of a broken heart, and saveth such as be of a contrite spirit. வசனம் 19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Verse 19. Many are the afflictions of the righteous, but the Lord delivereth him out of them all. வசனம் 20. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. Verse 20. He keepeth all his bones, not one of them is broken. வசனம் 21. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். Verse 21. Evil shall slay the wicked, and they that hate the righteous shall be desolate. வசனம் 22. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றஞ்சுமராது. Verse 22. The Lord redeemeth the soul of his servants, and none of them that trust in him shall be desolate. சங்கீதம் அதிகாரம் 35. Psalms chapter 35. வசனம் 1. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும். Verse 1. A psalm of David. Plead my cause, O Lord, with them that strive with me. Fight against them that fight against me. வசனம் 2. நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். Verse 2. Take hold of shield and buckler, and stand up for mine help. வசனம் 3. என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் இரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். Verse 3. Draw out also the spear, and stop the way against them that persecute me. Say unto my soul, I am thy salvation. வசனம் 4.
என் பிராணனை வாங்கத் தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக. Verse 4. Let them be confounded and put to shame that seek after my soul. Let them be turned back and brought to confusion that devise my hurt. வசனம் 5. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. Verse 5. Let them be as chaff before the wind, and let the angel of the Lord chase them. வசனம் 6. அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாயிருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக. Verse 6. Let their way be dark and slippery, and let the angel of the Lord persecute them. வசனம் 7. முகாந்தரமில்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்தரமில்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். Verse 7. For without cause have they hid for me their net, in a pit, which, without cause they have digged for my soul. வசனம் 8. அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவுங்கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. Verse 8. Let destruction come upon him at unawares, and let his net that he hath hid catch himself. Into that very destruction let him fall. வசனம் 9. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். Verse 9. And my soul shall be joyful in the Lord, it shall rejoice in his salvation. வசனம் 10. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்குப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். Verse 10. All my bones shall say, Lord, who is like unto thee, which deliverest the poor from him that is too strong for him? Yea, the poor and the needy from him that spoileth him. வசனம் 11. கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். Verse 11. False witnesses did rise up, they laid to my charge things that I knew not. வசனம் 12. நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். Verse 12. They rewarded me evil for good, to the spoiling of my soul. வசனம் 13. அவர்கள் வியாதியாயிருந்தபோது இரட்டு என் உடுப்பாயிருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. Verse 13. But as for me, when they were sick, my clothing was sackcloth. I humbled my soul with fasting, and my prayer returned into mine own bosom. வசனம் 14. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்கவஸ்திரம் தரித்து தலை கவிழ்த்து நடந்தேன். Verse 14. I behaved myself as though he had been my friend. Oh, brother, I bowed down heavily, as one that mourneth for his mother. வசனம் 15. ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டங்கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். Verse 15. But in mine adversity they rejoiced, and gathered themselves together. Yea, the abjects gathered themselves together against me, and I knew it not. They did tear me, and ceased not. வசனம் 16. அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடே சேர்ந்து கொண்டு என் பேரில் பட்கடிக்கிறார்கள். Verse 16. With hypocritical mockers in feasts, they gnashed upon me with their teeth. வசனம் 17. ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். Verse 17.
Lord, how long wilt thou look on? Rescue my soul from their destructions, my darling from the lions. வசனம் 18. மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். Verse 18. I will give thee thanks in the great congregation. I will praise thee among much people. வசனம் 19. வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்தரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. Verse 19. Let not them that are mine enemies wrongfully rejoice over me, neither let them wink with the eye that hate me without a cause. வசனம் 20. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாயிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். Verse 20. For they speak not peace, but they devise deceitful matters against them that are quiet in the land. வசனம் 21. எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். Verse 21. Yea, they opened their mouth wide against me, and said, Aha, aha, our eye hath seen it. வசனம் 22. கர்த்தாவே, நீர் இதைக் கண்டீர், மவுனமாயிராதேயும், ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதேயும். Verse 22. Thus thou hast seen, O Lord, keep not silence, O Lord, be not far from me. வசனம் 23. என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக் கொண்டு எழுந்தருளும். Verse 23. Stir up thyself, and awake to my judgment, even unto my cause, my God and my Lord. வசனம் 24. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும், என்னை குறித்து அவர்களை மகிழவூட்டாதிரும். Verse 24. Judge me, O Lord my God, according to thy righteousness, and let them not rejoice over me. வசனம் 25. அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். Verse 25. Let them not say in their hearts, Ah, so would we have it. Let them not say, We have swallowed him up. வசனம் 26. எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கினானி, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் இலச்சையாலும் மூடப்படக்கடவர்கள். Verse 26. Let them be ashamed and brought to confusion together that rejoice at mine hurt. Let them be clothed with shame and dishonor that magnify themselves against me. வசனம் 27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லக்கடவர்கள். Verse 27. Let them shout for joy, and be glad, that favor my righteous cause. Yea, let them say continually, Let the Lord be magnified, which hath pleasure in the prosperity of his servant. வசனம் 28. என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். Verse 28. And my tongue shall speak of thy righteousness, and of thy praise all the day long. சங்கீதம் அதிகாரம் 36. Psalms chapter 36. வசனம் 1. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வபயம் இல்லை. Verse 1. To the chief musician, a psalm of David the servant of the Lord. The transgression of the wicked saith within my heart, that there is no fear of God before his eyes. வசனம் 2. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படுமளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். Verse 2. For he flattereth himself in his own eyes,
until his iniquity be found to be hateful. வசனம் 3. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். Verse 3. The words of his mouth are iniquity and deceit. He hath left off to be wise, and to do good. வசனம் 4. அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். Verse 4. He devisate mischief upon his bed. He setteth himself in a way that is not good. He abhorreth not evil. வசனம் 5. கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. Verse 5. Thy mercy, O Lord, is in the heavens, and thy faithfulness reacheth unto the clouds. வசனம் 6. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். Verse 6. Thy righteousness is like the great mountains. Thy judgments are a great deep, O Lord. Thou preservest man and beast. வசனம் 7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதினால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். Verse 7. How excellent is thy loving kindness, O God! Therefore the children of men put their trust under the shadow of thy wings. வசனம் 8. உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தியடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். Verse 8. They shall be abundantly satisfied with the fatness of thy house, and thou shalt make them drink of the river of thy pleasures. வசனம் 9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். Verse 9. For with thee is the fountain of life. In thy light shall we see light. வசனம் 10. உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயமுள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியருளும். Verse 10. O continue thy loving kindness unto them that know thee, and thy righteousness to the upright in heart. வசனம் 11. பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. Verse 11. Let not the foot of pride come against me, and let not the hand of the wicked remove me. வசனம் 12. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். Verse 12. There are the workers of iniquity fallen. They are cast down, and shall not be able to rise. பைபிள் சவாலின் 169வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று உண்மையாக தேவனை தேடுகிறவர்களை அவர் விசுவாசமாக கேட்டு பாதுகாத்து கவனிக்கிறார் என்பதை கற்றோம். தேவனுடைய அன்பில் இளைப்பாரி அவரை நம்பும்போது பயம் தனது வல்லமையை இழக்கிறது என்பதை தாவீதின் வார்த்தைகள் நினைவூட்டுகின்றன. கடினமான சூழ்நிலைகளிலும் தேவனுடைய நன்மை தனது மக்களை நம்பிக்கையாலும் பலத்தாலும் சூழ்ந்திருக்கிறது. அவரது மாறாத இரக்கத்திற்கும் விசுவாசத்திற்கும் தினமும் அவரை தேடி ஸ்தோத்திரிப்போம். தேவனுடன் செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமது இதயத்தை புதுப்பித்து அவருடனான நடையை பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் அவரது சமாதானத்தையும் வழிநடத்தலையும் அனுபவிக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்களுக்கு அதிக உற்சாகத்தை கொடுத்தது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 169 of our Bible challenge is complete. Today we learned that God faithfully hears, protects, and cares for those who seek Him sincerely. David's words remind us that fear loses its power when we trust in the Lord and rest in His love. Even in difficult situations, God's goodness continues to surround His people with hope and strength.
Let us continue to seek Him daily and praise Him for His unfailing mercy and faithfulness. Every moment spent with God renews our hearts and strengthens our walk with Him. Each day is another opportunity to experience His peace and guidance. What truth from today's reading gave you the most encouragement? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.